கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையுமாக வருகிறேன். இயேசப்பாவின் வாழ்க்கையில் வந்த பெரிதான கிருபைக்காக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் தந்த வார்த்தை எஷியா 60ஆம் அதிகாரம் 1-2 வார்த்தை நான் வாசிக்கிறேன். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்னை குதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்னை காணும். கிறிஸ்துவுக்கு 700 வருஷங்களுக்கு முன்னாடி எஷியா தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசனம். 2வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறார், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையை கர்த்தர் உதிப்பார். நாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள், இந்த கடைசி நாட்கள் நாம் பார்க்கும்போது இருள் காரிருள் ஜனங்களை பூமியை மூடி இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பிரச்சனைகள், போராட்டங்கள், யுத்தங்கள் எங்க பார்த்தாலும் பயங்கரமாயிருக்கிற பிரச்சனைகள் இந்த உலகத்தில நாம் பார்க்கிறோம். ஒரு இருளாயிருக்கிற சூழ்நிலை, காரிருள் மூடி இருக்கிற சூழ்நிலைமை. ஆனால் இந்த காலத்தில ஹல்லேலூயா, எஷியா 60ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை அந்த இடத்தில் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்னை நிறுத்தியிருக்கிறது. அங்கே சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி. எதுக்காக? காரணம், ஒளி உனக்குள்ளே வந்திருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 12 இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவர் அவர் இருளில் நடவாமல் வெளிச்சத்துக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவர் ஒளியாக வந்தார். அந்த ஒளியாயிருக்கிற கிறிஸ்து, ஹல்லேலூயா, நமக்குள்ளே அந்த ஒளியாயிருக்கிற கிறிஸ்து வந்திருக்கிறார். ஒருவேளை அந்த ஒளியாயிருக்கிற கிறிஸ்து உனக்குள்ளே வராவிட்டால் அந்த இயேசுவை நீ நம்புங்க. இயேசுவோடு நீ பேசுங்க. இயேசு கிட்ட நீ ஜெபம் பண்ணுங்க. அப்பா, என் வாழ்க்கையில நீ மாறு, உண்மையே இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறோம், எனக்கு நித்திய ஜீவன் தருகிற கர்த்தர் நீர்தானே. ஏசப்பா, உடைய சமூகத்துக்கு நான் வருகிறோம், நான் நம்புகிறோம் என்று சொல்லும் போது இயேசு உனக்குள்ளே வந்து ஒளியாக வாழ்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகிறார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுடைய ஒளியாக இருந்தது. இயேசுவுக்குள்ளே ஜீவன் இருந்தது அப்படின்னு சொன்னால் இயேசுவுக்குள்ளே நித்திய ஜீவன் இருந்தது. மனுஷருக்கு பரலோகம் கொடுக்கிறார், நித்திய ஜீவன் கொடுக்கிறார். அந்த ஜீவன் இயேசுவுக்குள்ளே இருந்தது. அந்த ஜீவன் மனுஷர்களுக்கு ஒளியாக இருந்தது. அப்படின்னு சொன்னால் பாவமான இருளில் இருக்கிற மனுஷனை வெளிச்சத்துக்குள்ளே நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிறார். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது. இயேசு நித்திய ஜீவன் தருகிற கர்த்தராக இருக்கிறார். அப்போ நம்ம வாசிக்கும் போது ஹல்லேலூயா, யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லுகிறார், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறார் மெய்யான ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, மெய்யான ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இரட்சகர் தருகிற கர்த்தர், நித்திய ஜீவன் தருகிற கர்த்தர். அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவர் ஒளியாக வந்திருக்கிறார். ஆகையால தீர்க்கதரிசி மூலமாக அந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அந்த தீர்க்க தரிசனம் யாரு இயேசுவை நம்புறாங்களோ அவங்க வாழ்க்கையில இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. காரணம், அதில் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தவன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவாயிருக்கிற ஒளி உனக்குள்ளே வந்திருக்கிறபடியால், இயேசு உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறபடியால் நீ அமைதியாக இருக்கக்கூடாது, நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும்.
இயேசுவாயிருக்கிற வெளிச்சத்தை நீ ஜனங்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவை தெரிவிக்க வேண்டும். இயேசுவை மற்ற ஜனங்களிடத்தில் சொல்ல வேண்டும். உனக்குள்ளே ஒளி வந்திருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீ உலகத்துக்கு ஒளியாயிருக்கிற. உலகத்துக்கு ஒளியாயிருக்கிற இயேசு உனக்குள்ளே வந்திருக்கிறதுனாலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற. இந்த உலகத்துல ஒரு வெளிச்சமாக ஒரு விசுவாசியை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு ஒளியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். இருளில் நடக்கிற மனுஷர்கள், பாவத்தில் வாழுகிற மனுஷனை பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும்படி, அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி, அவங்களுக்கு பரலோகத்தை கொடுக்கும்படி ஒரு வெளிச்சமாக ஒளியாக ஒரு விசுவாசியை இந்த உலகத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆகையால் இது என்ன பண்ணும்? எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எபேசியர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா, மரித்திருக்கிறவர்களே நீங்க விழித்திருந்து ஹல்லேலூயா எழுந்து கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிரகாசிக்கிறார். ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தில் சொல்லுகிறார், ஹல்லேலூயா அதே ஹல்லேலூயா தூங்குறவர்களே நீங்க விழித்து மரித்தோர்களிடத்திலிருந்து எழுந்து அப்படின்னு சொன்னார். மரித்தோர்கள் யாரு? உலகக்காரர், பாவிகள், ஏசப்பாவை தெரியாதவங்க. அவங்க மரித்திருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விசுவாசி உலகக்கார போல வாழக்கூடாது, உலகக்கார போல நடக்க கூடாது. ஒரு விசுவாசி ஹல்லேலூயா தூங்குகிறார். ஹல்லேலூயா மரித்திருக்கிற மனுஷருக்குள்ள இருந்தும் அவங்க விடுத்து எழும்பணும் அப்படின்னு சொன்னால் உலகக்கார போல விசுவாசம் நடக்க கூடாது. ஹல்லேலூயா எப்படி நடக்க வேண்டும்? வெளிச்சத்துக்குள்ள நடக்க வேண்டும், பரிசுத்தமாக நடக்க வேண்டும். உலகக்கார போல நாம் நடக்க கூடாது. காரணம், இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இயேசு சொன்னார், நான் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீ பரிசுத்தமாய். ஹல்லேலூயா பரிசுத்தமாக வாழும்படி அவர் அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார். கடைசி தொட்டு இரத்தம் வரை அவர் நமக்காக அந்த இரத்தம் நம்ம பாவத்தை கழுவுகிற இரத்தம், பரிசுத்தப்படுத்துகிற இரத்தம். இந்த உலகத்திலே பரிசுத்தமாக வாழும்படி அவருடைய இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகையாலே நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறபடியால் இயேசுவை நீ வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவினுடைய சுவிசேஷத்தை நீ சொல்ல வேண்டும். அநேக ஜனங்கள் அவமான இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அதில் வெளிச்சம் உனக்குள்ளே வந்திருக்கிறார். நம்ம அங்கே பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறார், ஹல்லேலூயா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மை, அவருடைய மகிமை உண்மை உதித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் கர்த்தரோடு கூட நடந்தார்கள். ஆனால் பிசாசு சதிமோசம் பண்ணியதினாலே, பிசாசினால் ஏமாற்றப்பட்டார். ஹல்லேலூயா அவங்க வாழ்க்கையில் பாவம் வந்த போது அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த மகிமை அவங்களை விட்டு மாறி மகிமை இல்லாதவர்களாய், மகிமை எழுந்தவர்களாய் அவர் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வெளியே வந்தார். அவங்க பாவத்துக்குள்ளே விழுந்தார், பாவமான வாழ்க்கைக்குள்ளே போனார். அவங்க மகிமை நஷ்டப்பட்டு போனது. ஆனால் ஹல்லேலூயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2026 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். ஹல்லேலூயா நஷ்டப்பட்டு போன மகிமை அதிலே திருப்பி தரும்படியாக, நஷ்டப்பட்டு போன பிதாக்கிட்ட இருக்கிற உறவு மனுஷனுக்கு திருப்பி தரும்படியாக, நஷ்டப்பட்டு போன அந்த பரலோகம் மனுஷனுக்கு திருப்பி தரும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா அவருடைய இரத்தம் ஹல்லேலூயா சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் ஹல்லேலூயா நம்முடைய
ஆத்மாவுக்குள்ளே வரும்போது மரித்து போயிருக்கிற ஆத்மா உயிரடை. ஹல்லேலூயா. மரித்து போயிருக்கிற ஆத்மா மறுபடி மகிமைக்குள்ளே வருகிறது, மகிமையாக மாறுகிறது. என்ன அந்த மகிமை? இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட நாம் ஜெபிக்கும் போது, பாவங்களை அறிக்கை செய்யும் போது, அவருடைய இரத்தத்தால நம்ம கர்த்தர் கழுகி பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளத்தில் தருகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவருடைய மகிமை நம்ம மேல் உதிக்கிறது. அந்த மகிமை நம்ம மேல் உதித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை, அந்த மகிமை நமக்குள்ளே வந்த போது ஹல்லேலூயா, இப்போ ஹல்லேலூயா, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக நாம் மாறப்போம். நாம் கொஞ்சம் கூட பார்க்கும்போது ஆசிரியர் கர்த்தருடைய மகிமை, எருசலேம் தேவாலயத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. அந்த எருசலேம் தேவாலயத்தில் 3 இடம் இருந்தது. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மத்தியத்தில் ஒரு திரை. அந்த திரைக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கிருபாசனம். அந்த கிருபாசனத்துல அதிலே வருஷத்தில் ஒரு தடவை ஆசாரியன் உள்ளே போகும்போது ஆட்டு ரத்தமும் மாட்டு ரத்தமும் எடுத்து உள்ளே போய் அந்த கிருபாசனத்தின் மேலே அந்த ரத்தத்தை தணிக்கும் போது கர்த்தருடைய மகிமை அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசனத்துக்கு மேலே அந்த மகிமை. ஆனால் இயேசு கிறிஸ்து கால்வரி சிலுவையில் அடிக்கப்பட்ட போது, அந்த சிலுவையில் தொங்கின நேரத்தில், மரிக்கிற நேரத்தில் எருசலேம் தேவாலயத்தினுடைய திரை மேல் நின்று கீழாக இழுக்கப்பட்டது. திரை இழுக்கப்பட்டது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஹல்லேலூயா இறங்கி வந்த மகிமை, அந்த மகிமை எருசலேம் தேவாலயத்தை தாண்டி ஹல்லேலூயா யார் இயேசுவை நம்புறாங்களோ, யார் இயேசுவை நாதனும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவங்க உள்ளத்துக்குள்ளே அந்த மகிமை வந்து நிரம்புகிறது. அவங்களே கர்த்தர் மகிமைக்குள்ளே நடத்துகிறார். பேசலாம். இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வரும்போது மகிமைக்குள்ளே நிரம்பும். மகிமைக்குள்ளே கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். ஒரு மகிமையின் ஹல்லேலூயா காரியங்கள் கர்த்தர் உனக்காக செய்கிறது. ஒரு மகிமையின் வாழ்க்கை கர்த்தர் உனக்காக தருகிறது. மகிமையிலிருந்து மகிமைக்குள்ளே கர்த்தருடைய மறுரூபமாக்குகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த மகிமை உன்மேல் உதித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உனக்குள்ளே வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அவங்க மகிமை நிறைந்தவர்களாய் இயேசுவுக்கு சாட்சியாக மாறினார்கள். இந்த நாட்களில உலகத்தில யுத்தங்கள், பஞ்சங்கள், பிரச்சனைகள் கடந்து வரும்போது, காரிருள் பூமியை மூடும் போது ஹல்லேலூயா மகிமை நிறைந்த ஒரு விசுவாசி, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு விசுவாசி, ஹல்லேலூயா கிறிஸ்துவாயிருக்கிற ஒளி உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கிற ஒரு விசுவாசி, ஹல்லேலூயா அமைதியாக இருக்க கூடாது. ஹல்லேலூயா பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்ட ஒரு விசுவாசி இயேசுவுக்கு சாட்சியாக மாற வேண்டும். இயேசுவின் நாமத்தை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா இயேசுவினுடைய ஹல்லேலூயா சுவிசேஷத்தை அழைத்து சொல்லும்படி கர்த்தர் உன்மேல ஒரு மகிமை பெற்றிருக்கிறார். ஒரு பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறார். நீ கர்த்தருடைய ஆலயம். பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியால் நீ கர்த்தருடைய ஆலயமாக மாறி இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய ஆலயமாக மாறின போது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட போது, அவருடைய நாவுகள் பிளந்திருக்கிற நாவுகளாக மாறின போது, அவங்க அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட போது, அவங்க அக்கினியினாலே நிரப்பப்பட்ட போது, அவங்க எழுந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். உலகம் முழுவதும் கர்த்தருக்காக அவங்க கடந்து போனார்கள். இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில், கடைசி காலத்துல ஹல்லேலூயா கர்த்தர் உன்மேல் ஒரு மகிமை வைத்திருக்கிறார். ஓ உலகத்துக்கு ஒளியாயிருக்கிற இயேசு உனக்குள்ளே வந்திருக்கிறபடியால்
இருக்கிறபடியால் நீ அமைதியாக இருக்கக்கூடாது. இயேசுவினுடைய நாமத்தை சொல்லும்படி, அவருடைய சுவிசேஷத்தை அழைத்து சொல்லும்படி, அவர்களுக்கு சாட்சியாக மாறும்படி கர்த்தர் உண்மையில ஒரு மகிமை கர்த்தர் அதிலே வைத்திருக்கிறார். அது உணர்ந்து அந்த மகிமை நிறைந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இயேசுவுக்காக சாட்சியாகும்படி எத்தனை பிள்ளைகள் ஒப்பு கொடுக்க ஆசைப்படுறீங்க? யோவேல் தீர்க்கதரிசி இப்படி சொன்னார், கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. முதியோர்கள் சொப்பனங்கள் பார்ப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரர்கள் தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார்கள். அந்த ஹல்லேலூயா தீர்க்க தரிசனம் இந்த கடைசி நாட்களிலே நிறைவேறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஜனத்தின் மேலும் கர்த்தருடைய மகிமை கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஜனங்களும் இயேசுவை தெரிந்து வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாஷையின் வித்தியாசம் இல்லாமல், ஜாதி வித்தியாசம் இல்லாமல், மதம் வித்தியாசம் இல்லாமல், ஹல்லேலூயா, அநேக ஆத்துமாக்கள் இயேசுவை நாதரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு இயேசுவாயிருக்கிற வெளிச்சத்துக்குள்ளே அவர் வந்து அநேக ஜனங்கள் கர்த்தருக்குள்ளே வந்திருக்கிறார். ஒரு நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையாலே ஹல்லேலூயா மகிமை நிறைந்த ஒரு விசுவாசி ஹல்லேலூயா அமைதியாக இருக்கக்கூடாது. இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தை உயர்த்த வேண்டும். அதுக்காக தான் கர்த்தரே இந்த உலகத்தில் அவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் மகிமையிலிருந்தும் மகிமைக்குள்ளே போகணும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் 16வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே கர்த்தர் ஆவியாயிருக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறபடியால் உன் வாழ்க்கையில் விடுதலை, வாழ்க்கையில் ஆசீர்வாதம், எல்லா தடைகளையும் உடைக்கிற ஆவியானவர் உனக்குள்ளே பார்க்கும்போது கற்களில் மோசா ஹல்லேலூயா அந்த கற்களில் எழுதியிருந்தார். வார்த்தைகளை கற்களில் எழுதியிருந்தார். ஆனால் ஹல்லேலூயா புதிய ஏற்பாடில் நாம் வரும்போது நம்முடைய மனதில் வார்த்தைகளை எழுதுகிறோம். அந்த கற்களில் எழுதப்பட்ட அந்த ஊழியம் மகிமையாக இருந்தது. மோசஸ் அந்த மோசா அந்த மகிமை நிறைந்தவனாக வந்தது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட இந்த மகிமை, அந்த கற்களில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையின் மகிமையை பார்க்கிலும் ஹல்லேலூயா நம்முடைய மனதில் எழுதப்பட்ட மகிமை அது பெரிதாக, அந்த மகிமை ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் பார்க்கும்போது மோசே பர்வதத்திலிருந்து கீழே வரும்போது மோசேயை பார்க்க முடியாமல் அந்த முகத்து அதிலே கர்த்தருடைய மகிமை இருந்ததினாலே பாவியாயிருக்கிற மனுஷனுக்கு மோசேயை பார்க்க முடியும். அந்த பாவம் அவங்களை தடுத்தார்கள். மோசேயை பார்க்க முடியல. அவங்க பயந்து மாறி போனார்கள். காரணம் அந்த பாவம் அவங்களுக்குள்ள இருந்தது. இந்த நாட்களிலும் அந்த பாவமாயிருக்கிற முக்காடு மனுஷனுக்குள்ள இருக்கிறது. மனுஷன் பாவத்துக்குள்ள இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது அந்த பாவமாயிருக்கிற முக்காடு மாறி போகிறது. பாவம் உன்னை விட்டு மாறி போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்குறது. காரணம், எப்படி கர்த்தர் பரிசுத்தமாக்குறார்? அவருடைய ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறபடியா, அந்த மகிமை உனக்குள்ள இருக்கிறபடியா, ஹல்லேலூயா, அந்த மகிமை உனக்குள்ள இருக்கிறபடியால் கர்த்தர் உன்னை மகிமையிலிருந்தும் மகிமைக்குள்ளே மறுரூபமாக்குறார். இயேசு கிறிஸ்துவின் சாயலாக மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்துக்குள்ளே மாற்றுகிறார். இயேசுவை போல மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் விரும்புகிறது இயேசுவை போல நாம் மாற வேண்டும். மகிமையிலிருந்து மகிமைக்குள்ளே மறுரூபமாகுங்கள். எப்படி மறுரூபமாகும்? ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடியா, அந்த மகிமை நமக்குள்ள இருக்கிறபடியா நம்ம சுபாவம் இயேசுவின் சுபாவமாக மாறுகிறது. நம்முடைய செயல்கள் இயேசுவினுடைய செயல்களாக மாறுகிறது. நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகிமை நிறைந்தவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த மகிமை ஹல்லேலூயா எனக்குள்ள இருக்கிறார்னு சொல்லி அந்த
அபிஷேகத்தை மனதில் ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளில் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கும் போது நீ ஆவிக்குரிய விருத்தி அடைய வேண்டும். உன் சுபாவங்கள் இயேசுவினுடைய சுபாவமாக மாறுகிறது. இயேசுவினுடைய நாமத்தை உயர்த்தும்படி கர்த்தர் இந்த உலகத்தில் ஹல்லேலூயா. எசாயா 60ஆம் அதிகாரத்தில் 1-2 வார்த்தைகளை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, அவர் மகிமை உதித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியால் நீ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்போது நீ உலகம் முழுவதும் கர்த்தருடைய சாட்சியாக மாறுகிறது. அது மட்டுமல்ல, இயேசுவை போல நீ மாறுகிறார். இயேசுவினுடைய சுபாவத்துக்குள்ளே கர்த்தருடைய மாற்றிக் கொண்டிருக்கிறார். மகிமையிலிருந்தும் மகிமைக்குள்ளே உன்னை கர்த்தர் மறுரூபமாக்கி. எல்லாரும் கண்களை மூடலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே, அப்பா, வார்த்தையை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவா இருக்கிற ஒளி அவங்களுக்குள்ள வந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள வந்திருக்கிறார். அவங்க எழும்பி பிரகாசிக்க வேண்டும். உம்முடைய நாமத்தை இந்த நாட்களில் உயர்த்த வேண்டும் ஏசப்பா. உமக்காக அவங்க உலகம் முழுவதும் சாட்சியாக நிற்க வேண்டும் ஏசப்பா. அதுக்காக அவங்க பலப்படுத்தும். அந்த கடைசி நாளில யோவேல் தீர்க்கதரிசி சொன்னான், அந்த அபிஷேக வல்லமை, அந்த ஜீவ ஊற்று இந்த நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறோம். அந்த மகிமை, அபிஷேக வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இந்த நேரத்தில் ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ராகா தீபா சதா ராகா லாபா தாரா, அந்த வல்லமை போல் அசை பாடுவதாக அவங்க ஹிருதயத்துக்குள்ளே அந்த மகிமை அதிகமாகட்டும், அபிஷேகம் அதிகமாகட்டும், வல்லமை அதிகமாகட்டும். அவங்க எழுப்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. அவங்க சுபாவம் இயேசுவின் சுபாவத்தை மாறட்டும் அப்பா. ஓ, நீர் அவங்களை பயன்படுத்தும் அப்பா. அநேக தேவ பிள்ளைகளை ஜப வீரர்களாக கட்ட மாற்றம். அநேக தேவ பிள்ளைகளை யுத்த வீரர்களாக கட்ட மாற்றம். ஓ ரப சந்தர் கனாதன நிகழ்ச்சியா அநேக பிள்ளைகளை அதில் எல்லைகளை கட்ட விரிவாக்கம். இதுவரை பார்க்காத சில ஆசீர்வாதங்களுக்குள்ளே கர்த்தருடன் நடத்த. ஓ ரிபா சந்தர் பிரௌடமன கடகதியாரா, கர்த்தர் உனக்கு முன்னாலே போய் கோணலானவர்களை செவியாக்கி, இரும்பு தாழ்பால்களை முறித்து, வெங்கல கதவுகளை உடைத்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஓ இதா துறந்த வாசல் உனக்கு முன்னாடி வைக்கிறேன். சில தேவ பிள்ளைகளுக்கு முன்னாடி சில பெரிய பெரிய வாசல்கள் கர்த்தர் திறந்து வைக்கிறார். ஓ ரீமா சந்தர் பிரௌட நிகமன கிடகச்சாரா, ஓ ரீக்க மாலவ சந்தரா, சில குடும்பங்களுக்குள்ளே ஒரு மகிமை இறங்கி வருகிறது நான் பார்க்கிறேன். அவங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மகிமை இறங்கி வருகிறது பார்க்கிறேன். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மகிமை இறங்கி வருகிறது நான் பார்க்கிறேன். ஓ ரபா சப்தா ரபானா, சில ஊழியக்காரர்கள் பிள்ளைகள் மத்தியில் அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிதான மகிமை இறங்கி வருகிறது நான் பார்க்கிறேன். அந்த மகிமை ஷாரபா லக்கா தீரமா அதிகமாக பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. உங்களை பயன்படுத்தும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பற்றாக்குறைகளும் மாறட்டும் அப்பா. மகிமையிலிருந்து மகிமை மறுரூபமாக்கும் ஏசப்பா. உமக்காக எழுதி பிரகாசிக்கும்படி மறுபடியும் கிருபை தாரும். ஆசீர்வதியும் பெற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் நான் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்பேன், நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென்.